பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம். ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக. எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே. நம்ம தினமும் ஒரு இபாதத் பார்த்து வருகிறோம். இன்னைக்கு அந்த வரிசையில ஒரு சிறப்புக்குரிய வாஜிஃபாவை பார்க்க போறோம். நிறைய பேத்துக்கு இந்த மாதிரியான ஒரு அமல் இருக்குது அப்படிங்கிறதே தெரியாமல் இருக்கும். இந்த அமல் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய காரியங்கள், அது எந்த காரியங்களா இருந்தாலும் சரி, நீண்ட நாளாக நிறைவேறாத காரியமா இருக்கலாம், இல்லை உடனடியாக நிறைவேற வேண்டிய காரியங்களாக இருக்கலாம், அனைத்துலையுமே அல்லாஹுடைய உதவியும் வெற்றியும் தரக்கூடியதாக இருக்கும். முக்கியமாக நமக்கு நிறைய நேரங்களில் பார்த்தீங்கன்னா யாராவது அந்த விஷயத்தில் ஒரு சின்ன ஒரு உதவி செஞ்சுட்டாங்கன்னா நம்ம அந்த காரியத்தை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிடலாங்கிற மாதிரி இருக்கும். ஆனால் நமக்கு அந்த உதவி செய்யக்கூடிய நபரே இல்லாமல் இருப்பாங்க. ஆனால் இதை நீங்கள் ஓதுனா போதும், இந்த வாஜிஃபாவே. இது சூரா ஃபத்தஹ் அப்படிங்கக்கூடிய 48வது சூறால 3 வசனங்கள் தான். அந்த 3 வசனங்களை மட்டும் நீங்க ஓதினால் போதும், அல்லாஹுடைய உதவி உங்களுக்கு விரைந்து வரும். என்ன விஷயமா இருந்தாலும் சரி, அது சின்னதோ பெருசோ, பல நாள் தேவையோ இல்லை ஒரு நாள் தேவையோ, அவசரமா தேவையோ, எல்லாத்துக்குமே அல்லாஹுடைய வெற்றியும் உதவியும் வரும். இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் உதவி புரிந்து வெற்றி கொடுக்கும் போது இறக்கிய சூறாவாக இருக்கு. இது எப்படி ஓதணும்னு நான் உங்களுக்கு சொல்றேன். மொத்தமா 3 வசனம் ஓதணும். இந்த 3 வசனத்துல எப்படி ஓதணும்னு பாத்தீங்கன்னா, முதல் வசனத்தையும் கடைசி வசனத்தையும் 33 முறை ஓதிக்கணும். அந்த இரண்டாவது வசனத்தை மட்டும் 3 முறை ஓதுனா போதும். இந்த முதல் வசனமும் கடைசி வசனமும் பாத்தீங்கன்னா வெற்றியை கொடுக்கக்கூடிய வசனமாக இருக்கும். இரண்டாவது வசனம் பாத்தீங்கன்னா அல்லாஹுடைய உதவியும் ரஹ்மத்தையும் கொடுக்கக்கூடிய வசனமாக இருக்கும். இப்ப நம்ம அந்த வசனத்தை சொல்லி அதனுடைய அர்த்தத்தை சொல்லி கையோட இதை ஓதிட்டு போயிடலாம். வெறும் ஒரு 5 நிமிஷம் தான். என்னோட சேர்ந்து ஓதுங்க. அதுக்கு முன்னாடி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்ப நம்ம முதல் வசனத்தை பார்க்கலாம். அதனுடைய அர்த்தத்தை சொல்லிடுறேன். சொல்லிட்டு நம்ம அதை ஓத ஆரம்பிச்சிடலாம். அல்லாஹ் நபியை பார்த்து சொல்கிறான், நபியே, நிச்சயமாக நாம் ஒரு தெளிவான வெற்றியாக உமக்கு வெற்றியளித்தோம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வசனம் தான் ஃபத்தஹ் சூராவுடைய முதல் வசனமா இருக்கு. இதை நம்ம என்ன பண்ணிக்கணும், முதல்ல 33 முறை ஓதிக்கணும். இப்ப நம்ம இதை ஓதிட்டு அடுத்த 2 வசனங்களை பார்க்கலாம். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்னா ஃபதஹ்னா லக ஃபத்ஹம் முபீனா. 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 إنا فتحنا لك فتحا مبينا إنا
إنا فتحنا لك فتحا مبينا إنا فتحنا لك فتحا مبينا إنا فتحنا لك فتحا مبينا إنا فتحنا لك فتحا مبينا. அல்ஹம்துலில்லா. இப்ப இரண்டாவது வசனத்தை பார்க்கலாம். சூரா ஃபத்தஹுடைய இரண்டாவது வசனத்துல என்ன அர்த்தம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா, உமக்காக உம்முடைய முந்திய தவறுகளையும் பிந்தியதையும் அல்லாஹ் மன்னித்து உமக்கு தனது அருட்கொடையை பூர்த்தி செய்து உம்மை நேரான வழியில் நடத்துவதற்காக அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த இரண்டாவது வசனத்தை 3 முறை ஓதிக்கொள்ளுங்க. வாங்க ஓதலாம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ليغفر لك الله ما تقدم من ذنبك وما تأخر ويتم نعمته عليك ويهديك صراطا مستقيما. ليغفر لك الله ما تقدم من ذنبك وما تأخر ويتم نعمته عليك ويهديك صراطا مستقيما. ليغفر لك الله ما تقدم من ذنبك وما تأخر ويتم نعمته عليك ويهديك صراطا مستقيما. அல்ஹம்துலில்லா. இப்ப கடைசியா பாத்தீங்கன்னா சூரா ஃபத்தஹுடைய 3வது வசனம். அந்த 3வது வசனத்துடைய அர்த்தம் என்னன்னு தெரிஞ்சுட்டு அப்புறம் நம்ம அதை ஓதலாம். அல்லாஹ் ஒரு வலிமை மிக்க உதவியாக உமக்கு உதவி செய்வதற்காகவும் தெளிவான இவ்வெற்றியை அவன் அளித்தான் அப்படின்னு சொல்லிட்டு வரக்கூடிய வசனம். இதை நீங்க கடைசியா 33 முறை ஓதிக்கணும். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். وينصرك الله نصرا عزيزا 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 وينصرك الله نصرا عزيزا
وينصرك الله نصرا عزيزا وينصرك الله نصرا عزيزا. அல்ஹம்துலில்லாஹ். இந்த ஒரு அமலை நீங்க எந்த காரியம் வெற்றி அடையணும்னாலும், அல்லாஹுடைய உதவி வரணும்னாலும் ஓதி பாருங்க. அது எப்படிப்பட்ட காரியமா இருந்தாலும் அது உங்களுக்கு கை கொடும்.